ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மிஸ்ட்ரியஸான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, வியோனிட்ஸ் மேனுஸ்கிரிப்ட். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஷியன்டான புக் எழுதப்பட்டது. அந்த புக் என்ன லாங்குவேஜ்ல, அந்த புக்ல இருக்க ஷேப்ஸ்லாம் ரொம்ப மர்மமாவே இருந்துச்சு. அது என்ன லாங்குவேஜோ இல்ல என்ன ஷேப்ஸோ, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது இப்ப இருக்க ஏஐ டூல்ஸ்னாலயோ இல்ல டிகோடர்னாலயோ டிகோட் பண்ண முடியல. நம்பர் 2, டான்சிங் பிளாக். 1518ல பிரான்ஸ்ல ஒரு டவுன்ல சடனா ஒரு லேடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு சவுண்டும் இல்ல, எந்த ஒரு ரீசனும் இல்ல. ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட அந்த டான்ஸ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ன வரைக்குமே என்ன எதனால அவங்க ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு சைக்காலஜிக்கல் ரீசனால இல்ல இது ஒரு டிஃபெக்ட்னால ஆடுறாங்களானோ இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 3, அட்லாண்டிஸ். ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக் பிலோசபர் பிளாட்டோ சொன்னாரு, ஒரு பெரிய ஐலாண்ட் சிட்டி அட்லாண்டிஸ்ன்னு. அங்க ரொம்ப ரிச்சான பீப்புள், வெரி அட்வான்ஸ்டு பில்டிங்ஸ், பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்கும், நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு ஃப்ளட்டுனாலேயோ இல்லை ஒரு எர்த்குவேக்னாலேயோ தண்ணியில் முழுகப்பட்டதான். அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்க, உண்மையாகவே அது இருக்கா இல்லை பிளாட்டோ கதை விடுறாரா அப்படிங்கிறது ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்கு. நம்பர் 4, டாவோசம். மெக்சிகோல டாவோஸ்னு ஒரு சிட்டி இருக்கு. அங்க சில பேருக்கு மட்டும் ஒரு ஹம்மிங்கான ஒரு சவுண்ட் கேட்பாங்களாம். லைக் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஓடுற மாதிரியோ இல்ல டிஸ்டன்ட் இன்ஜின் மாதிரியோ. அந்த சவுண்ட் ஒரு சில பேர் பீப்புளுக்கு மட்டும்தான் கேட்குமா, மற்ற யாருக்கும் கேட்காதான். நம்பர் 5, டுங்குஸ்கா எக்ஸ்போல்ஷன். 1908ல சைபீரியாவில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு பெரிய எக்ஸ்போல்ஷன் நடந்துச்சு. இது ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடத்துல நடந்த பாம்பை விட 1000 டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 80 மில்லியன் ட்ரீஸ் அழிஞ்சு போச்சு. வானத்துல பல நாளா வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சயின்டிஸ்ட் எல்லாம் இது ஒரு மீட்டியர் ஏர் எக்ஸ்போல்ஷனா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நடந்திருந்தாலும் அங்க ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கும், அதுவும் கிரியேட் ஆகல. அதனால அது இன்னும்